வந்துட்டு எந்த ஆயில் ப்ராடக்ட்ஸ் அண்ட் டிஐஒய்ஸ் வந்துட்டு இப்படி நரிஷ்டாக மாற்றுறது அப்படின்றது வீடியோவில் பார்க்கலாம். ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏர் வாஷ்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஏர் ஆயில் ரொட்டீன் தான். இந்த ஏர் ஆயில் ரொட்டீன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம வந்துட்டு இப்போது ரொம்ப மோசமாக ஏருக்கு வந்துட்டு ஆயில் வைக்கிறது வந்து ரொம்ப ஆஷாக இருந்துச்சு அப்படின்னா ஏர் ஆயில் வைக்கப்போ கூட தெரியாது. ஏர் வாஷ் பண்ணிட்டு வந்த பிறகு ரொம்ப மோசமாகிடும். டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வச்சு நம்ம ஏருக்கு ஆயில் வச்சோம் அப்படின்னா வந்துட்டு ஏர் வாஷ் அப்பவும் சரி, ஏருக்கு ஆயில் வச்சப்பவும் சரி, நம்மளோட ஏர் ஃபால் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஏருக்கு ஆயில் வைக்கிறதுக்கு முன்னாடி எப்பவும் போல் வந்துட்டு நல்லா டீடாங்கிள் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இந்த மாதிரி பெரிய காம்பு எடுத்து கூட பண்ணிக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்போவுமே ப்ரிஃபர் பண்ணுறது நம்ம ஃபிங்கர்ஸ் தான். நம்ம ஃபிங்கர்ஸ் வச்சு ஒரு அளவுக்கு டீடாங்கிள் பண்ணிவிட்டு செகண்ட் ஸ்டெப்பாக வேணால் நம்ம வந்துட்டு அந்த பெரிய காம்பு வச்சு பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஃபிங்கர்ஸ் வச்சு டீடாங்கிள் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நான் கை வச்சு ஒரு அளவுக்கு டீடாங்கிள் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு கொஞ்சம் பெரிய ஸ்பேஸ் இருக்கக்கூடிய இந்த காம்பு வச்சு நம்ம டீடாங்கிள் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ தட் இன்னுமே வந்துட்டு ஏரில் இருக்க குட்டி சிக்கு கூட வந்துடும். ஸோ ஏருக்கு ஆயில் அப்ளை பண்ணுறப்போ வந்துட்டு ரொம்பவே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். நீங்கள் காம்பு வச்சு டீடாங்கிள் பண்ணுறப்போ வந்துட்டு கீழே ஏரோட எண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி வந்து ஸ்கேல்ப்புக்கு போங்க. ஸ்ட்ரைட்டாக ஸ்கேல்ப்புக்கு போனீங்கன்னா ஏர் அப்படியே புல் பண்ணி கூட்டிகிட்டு வந்துடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கீழே இருந்து கொஞ்சமாக வந்துட்டு ஹைட் ஏற்றி மேலே கொண்டு போகலாம். இந்த மாதிரி ஒரு காம்பு வச்சு டீடாங்கிள் பண்ண பிறகு ஏர் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குன்ற மாதிரி தெரியுதா? இப்போ நம்ம வந்துட்டு டீடாங்கிள் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட ஏர் வந்து ரொம்பவே பிச்சுன்னு இருந்த மாதிரியும், காம்பு வச்சு இல்லை ஃபிங்கர்ஸ் வச்சு டீடாங்கிள் பண்ண பிறகு ஏர் ரொம்பவே வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி டைமில் நீங்கள் ஏதாச்சும் அப்ளை பண்ணிங்கன்னா ஈவனாக நல்லாவே ஸ்ப்ரெட் ஆகும். ஏரை நல்லா டீடாங்கிள் பண்ணி எடுத்த பிறகு இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வச்சு ஸ்கேல்ப் வந்து கொஞ்சம் மசாஜ் பண்ணிக்கலாம். பேசிக்கலி எனக்கு வந்துட்டு ஃபிங்கர்ஸ் வச்சு மசாஜ் பண்ணுறப்போ அவ்வளோ நல்ல ஏரியா வந்து கவர் ஆகிற மாதிரி எனக்கு தெரியல. பட் இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு பண்ணுறப்போ ஃபுல் ஸ்கேல்ப்புமே வந்துட்டு நல்லா மசாஜ் பண்ண மாதிரி இருக்குது. நீங்கள் எந்த ஆயிலோ இல்லைனா வந்துட்டு ஏதாச்சும் ஒரு மாஸ்க்கோ போடுறதுக்கு முன்னாடி ஸ்கேல்ப்பை நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அதை அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்பவே வேகமாக அப்சார்ப் பண்ணுறப்ப கூட வந்துட்டு ஏரை கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போட்டு மசாஜ் பண்ணிங்க அப்படின்னா பிளட் ஃப்ளோ வந்து இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் ப்ரஷ் போட்டு ஸ்கேல்ப்பில் இருக்கிற டர்ட் அண்ட் டஸ்ட் எல்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணுறது மூலிமா நீங்கள் அதுக்கு மேலே போட போகிற ஆயிலோ இல்லைனா மாஸ்க்கோ வந்துட்டு ரொம்பவே வேகமாக ஸ்கின்குள்ளே வந்து அப்சார்ப் பண்ணி. நான் 2 குட்டி வெங்காயம் எடுத்து இடித்து ஜூஸ் எடுத்து வச்சுக்கிறேன். இது வந்துட்டு என்னோட ஏர் வாஷ் ரொட்டீனோட ஒரு ஹேபிட் ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த ஹேபிட் இல்லை அப்படின்னா கூட வந்துட்டு வீக் ஒன்ஸ் இல்லை அட்லீஸ்ட் மந்த் ட்வைஸ் ஆர் த்ரைஸ் ஆச்சும் இந்த ஹேபிட் வச்சுக்கோங்க. இது மூலிமா வந்துட்டு நீங்கள் ஏர் வாஷ் அப்போது நிறைய ஏர் ஃபால் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணலாம். அதே போல் வந்துட்டு உங்களுக்கு பேபி ஏர்ஸே வராமல் இருக்குது, ரொம்ப நாளாச்சு எனக்கு வந்து குட்டி ஏர் வந்து ஸ்கேல்ப்லேருந்து வந்து அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சுன்னா கூட இந்த ஆனியன் ஜூஸை வந்துட்டு ரெகுலராக அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நிறைய பேபி ஏர்ஸும் வரும். அதே போல் வந்துட்டு ஏர் ஃபாலுமே ரொம்ப கண்ட்ரோல் ஆகும். ஆன்லைனில் கிடைக்கக்கூடிய ஒரு செக்கு எண்ணெய், இன்னொன்று வந்து பேராஷூட் மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரெண்டுத்தில் எந்த கோகோனட் ஆயில் உங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்கும் நீங்கள் அதே வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள். செகண்ட் வந்துட்டு ஒரு பிளாக் சீட் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். தேர்டு வந்துட்டு இந்த வேர் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த பாட்டிலில் வந்துட்டு கோகோனட் ஆயிலும் கொஞ்சம் நல்லெண்ணையும் கலந்து நான் ஏற்கனவே வச்சுருக்கேன். அது ரொம்ப நாளாக இருக்கிற ஒரு ஆயில். அந்த ஆயிலுமே நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். இது வந்துட்டு கோகோனட் ஆயில் அண்ட் சஃபா பிளாக் சீட் ஆயில் எந்த ஆயில் வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க. பட் முடிஞ்ச அளவுக்கு இந்த வேர் போட்டிருக்கு இல்லையா, இந்த மாதிரி பாட்டிலில் வந்துட்டு கொஞ்சம் ஆயில் போட்டு அது நல்லா சோக் ஆன பிறகு ஒரு மாதிரி லைட்டாக பிங்கிஷ் மாதிரி கலர் மாறும். அந்த மாதிரி கலர் மாறின பிறகு அந்த ஆயில் யூஸ் பண்ணி பாருங்கள். எனக்கு அது பர்சனலி ரொம்பவே பிடிச்சிருக்கு. ரொம்பவே ஏர் வந்து சாஃப்ட் ஆக்குற மாதிரி இருக்குது. ஸோ இந்த 3 ஆயில்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி நான் இப்போ ஸ்கேல்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்கேல்ப்புக்கு வந்துட்டு இந்த மிக்ஸ்டு ஆயில் வச்சு நான் மசாஜ் பண்ணி விட்டுக்கிறேன். இது வந்துட்டு என்னோட ஃபேவரட் காம்போ. உங்களோட ஃபேவரட் என்னென்ன ஆயிலோ நீங்கள் வந்துட்டு அதை மிக்ஸ் பண்ணி வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏர் ஆயிலிங் பற்றி இன்னுமே வந்துட்டு டீட்டெயிலாக வெறும் ஏர் ஆயில் ஸ்டெப்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா வந்துட்டு இந்த சேனலில் ஏற்கனவே நான் அதை பற்றி ஒரு டீட்டெயில்டான வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள்.
பிறகு வந்து நம்ம ஏர் வாஷ் பண்ணிக்கலாம். இதுவுமே வந்துட்டு 1 hour 2 hourன்றது உங்கள் ஸ்கேல்ப் டைப்பு பொறுத்து தான். இந்த டீட்டெயில்ஸுமே வந்துட்டு அந்த ஏர் ஆயிலிங் வீடியோவில் நான் ஏற்கனவே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஏர் வாஷ் பண்ணுறப்போமே வந்துட்டு நம்ம ஏர் ஃபால் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்ற வீடியோ தான் செகண்ட் பார்ட். ஸோ அந்த வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா.